எக்ஸைட்டடா ஆகணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏஎல்எஸ் வந்து ட்ரிப், அதாவது எம்ஏ கொடுக்குற ஃப்ரீ ட்ரிப். அந்த மாதிரி நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பாங்க, நம்ம லீடர்ஸ். நம்ம இன்னும் போகாம இருப்போம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு இன்னும் பூஸ்ட், நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுக்கு அவங்களோட ஸ்டோரி கேட்கறதுக்கு நம்மளுக்கு இன்னும் எக்ஸைட்டட் ஆகணும் இல்லையா? ஸோ அவங்கள வெல்கம் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த சேட் பாக்ஸ்ல நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுங்க, நம்மளோட ஸ்பீக்கரை அழிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் ஏஎல்எஸ் ட்ராவல், ஓகே, அவங்க வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து நம்மளோட எம்ஏ கொடுக்குற ஏஎல்எஸ் ட்ராவலுக்கு வந்து குவாலிஃபை பண்ணி போயிட்டு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறோம். கண்டிப்பா இவங்களோட வந்து நீங்க இன்னும் இன்னும் வந்து அப்படி கேட்கணும். ஏன்னா அவங்க ஷேர் பண்றதே வந்து நம்மளுக்கே வந்து ஐயோ சரி நம்மளும் போயிருக்கலாமோ அப்படின்னு. பட் இட்ஸ் நாட் லேட். ஓகே, ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஏஎல்எஸ் ட்ராவல் பிளாட்டினம் கலைவாணி. ஹாய், அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னால் நிச்சயமாக உறுதியாக டைமண்ட் ஆக முடியும். என் பேர் கலைவாணி, என்னோட பார்ட்னர் பேர் காளிதாஸ். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்தவங்க ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் ஷர்மிளா மணி, ஃபவுண்டர்ஸ் எம்எல் கார்த்திக் விஜய், ஃபவுண்டர்ஸ் எம்எல் தாத்தாப்பட்டி சென்னை ரஜமா, டபுள் டைமண்ட் வனிதா மணிராஜனுக்கு சிறந்த பாராட்டும். இந்த வேலையில நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டைமண்ட் முத்து ஷீலா அங்கிள் ஆண்டிக்கு சிறந்த பாராட்டும் என் நன்றியும். ஓகே, சொல்ல வார்த்தையே இல்லையே. ஸோ ஃபர்ஸ்ட் ஏஎல்எஸ் நான் போயிருந்தேன். ஸோ போனதுல வந்து நாங்க எங்க குரூப்போட 7 பேர் போயிருந்தோம். 7 பேரை வெரி எக்ஸைட்டட். போட்டோல பார்க்கும் போதே தெரியும் ஃபர்ஸ்ட் டே நாங்க அங்கிருந்து கிளம்புன படம். ஸோ எல்லாரும் பார்த்தப்பே தெரியும். ரொம்ப எக்ஸைட்டடா போனோம், ரொம்ப சந்தோஷமா போனோம். என்னோட ஃபர்ஸ்ட் ஏஎல்எஸ் வந்து ஃப்ரீ ட்ரிப். எங்கேயுமே நான் போனதே இல்லை, வெளிநாடுனாலே எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இப்போ நான் மொத எம்வில ஃப்ரீயா டிராவல் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாமா? வெரி ஹாப்பி. ஓகே, ஸோ இங்க வந்து பாத்துக்கிட்டோம்னா வந்து நாங்க கிளம்புறப்ப எங்க எல்லாரையும் சேன் ஆஃப் பண்ண வந்திருக்கிற உங்க அனைவருக்குமே ரொம்ப நன்றியை நான் சொல்லிக்கணும். பிகாஸ் ஏன்னா நாங்க எல்லாருமே இந்த நன்றியை நாங்க சொல்றோம். எங்களை வந்து பத்திரமா நாங்க போயிட்டு வரணும் அண்ட் சந்தோஷமா போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு எங்க லீடர்ஸ் எல்லாருமே எம்ஏ நம்மளோட பொண்டுரோசா ஜேபி ஷாப்க்கு தூரமா இருந்தாலும் வந்து எங்களை சேன் ஆஃப் பண்ணாங்க அண்ட் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் இந்த ஆல் லீடர்ஸ் தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டோம். ஓகே, நாள் ஃபர்ஸ்ட் டே நம்ம போனோம். ஃபர்ஸ்ட் டே வந்து நம்மளுக்கு வந்து பஸ் ஏறதுக்கு முன்னைக்கு என்னென்னலாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க, நம்ம ஃபவுண்டர்ஸ் பண்ணி சூர்யா நிக்கிறாரு கையில காசோட கேமராவோட. அதே மாதிரி செகண்ட் அவர் வந்து சிங்கிளா நிக்கிறாரு. பிகாஸ் ஏன்னா அவரு கிளம்பல, நான் இங்க கல்யாணத்தோட ஹஸ்பண்டோட கூட நிக்கிறேன். சோ கையில பாருங்க காசு, பாருங்க அந்த காசு பிடிக்கவே முடியல தெரியுமா? ஏன்னா எல்லாமே புது காசு எடுத்து நாங்க மோந்து பார்க்கும்போது அவ்வளவு ஒரு வாசம். சோ அந்த ஜப்பான் காசை வந்து தொட்டு பார்த்தோம். சோ எங்க கொடுத்தாங்க அப்படின்னா, பிஃபோர் நாங்க பஸ் ஏறதுக்கு முன்னைக்கு எங்க கையில எல்லார் கையிலயும் இந்த 43K ஜப்பான் yen கொடுத்தாங்க. பிளஸ் கையில பாருங்க கேமரா வச்சிருக்குமா இல்லையா? சோ கேமரா வந்து எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. இங்க இருந்து போகும்போது நீங்க எல்லாம் படம் பிடிச்சிட்டு சந்தோஷமா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு காசை பிடிச்சதை விட உலகமே மறந்தாச்சு. ஸோ பிகாஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரிப் ரைட். அது மட்டும் இல்லாம எம்ஏ வந்து இவ்வளோ ஃப்ரீயா இவ்வளோ காசு கொடுக்குறாங்க அப்படின்னா நானே அந்த இடத்துல நானே என்ன மறந்துட்டேன். ஸோ மறந்து ரொம்ப சின்ன பிள்ளை ஆயிட்டேன் அந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் போலாம் ஐயா. ஓகே, இது வந்து நாங்க எங்க இருந்துன்னா ஜேபி பெண்டோரோஸ்ல இருந்து எங்களை வந்து சாங்கியில நாங்க எங்களை அனுப்பி வச்சாங்க. ஸோ சாங்கியில தான் எங்களோட பஸ் கொண்டு போய் இறக்குனாங்க. ஸோ இது வந்து நாங்க அங்க சாங்கியில எடுத்த படம். சாங்கியில வந்து நாங்க பிஃபோர் நாங்க வந்து ஃபிளைட் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு நிறைய வீடியோஸ் எடுத்தோம், படம் எடுத்தோம். ஸோ இது வந்து நாங்க கப்பல்ஸா எல்லாரும் எடுத்த படம் அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்க மொத எப்படிலாம் நாங்க என்ஜாய் பண்ணோம் இந்த போட்டோலயே பார்க்கலாம். சூர்யா பாருங்க எப்படி பயங்கரமா நிக்கிறாரு அப்படின்ட்டு. பிகாஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரிப் நாங்க போனது வந்து எங்க டீமோட 7 பேர் போனல, நாங்க எங்க டீமோட போனது ஒரு தனி சந்தோஷம். பிகாஸ் ஏன்னா நாங்க எங்களோட சந்தோஷமா போனது. பிளஸ் வந்து என்னோட ஆப்லைனோட நான் போயிருந்தேன். நான் ஒண்டி போயிருந்தேன்னா எனக்கு இவ்வளவு சந்தோஷம் எதிர்பார்த்திருப்பேனா இல்ல தெரியல. பட் என்னோட ஆப்லைன் என்னோட டீம் மெம்பர்ஸோட போகும்போது ஈவன் வந்து அவங்க எல்லாருமே சைட் லைன் ஃபவுண்டர்ஸ் பண்ண சூர்யா பத்தாம்னா, ஃபவுண்டர்ஸ் பண்ண தினேஷ், விஜயவாணி, இவங்கெல்லாம் நம்ம எல்லாமே வந்து சைட்ல. பட் ஆனா நாங்க எல்லாமே அங்க வந்து ஒரு குடும்பம் ஆயிட்டோம். நாங்க டிராவல் போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேமிலி ஆயிட்டோம். நான் அம்மா அப்பாவா ஆயிட்டேன் சூர்யாக்கு, என் ஹஸ்பண்ட் அப்பாவாயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஆயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் போலாம் ஐயா.
ஓகே. சோ ரொம்ப நாங்க வந்து என்ஜாய் பண்ணோம். நாங்க போனப்போ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ஓகே. ஓகே. சோ இங்க வந்து பாத்துக்கிட்டோம்னா வந்து நம்ம டூர் கைட் நம்மள பண்டோரோசால பஸ் ஏறும்போது இந்த டூர் கைட் வந்தாரு. அங்க ஆரம்பிச்சு திருப்பி நாங்க வந்து மலேசியாக்கு நாங்க வர வரைக்கும் மலேசியா எங்க திருப்பி எங்களை இதுல வந்து இறக்குனாங்க. எங்கன்னா வந்து பெர்சடா ஜோஹோ அங்க வந்து பஸ் இறக்குற வரைக்கும் இந்த டூர் கைட் வந்து எப்படி வந்து நம்மள வந்து கூட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய நன்றி சொல்லணும். நம்மளுக்கு எங்க நான் வேலை செஞ்சப்ப எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல. பட் ஆனா இதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு எதுவும் கிடைச்சிருக்கா எனக்கு தெரியாது. ஆனா அவர் வந்து எப்படி நம்மள வந்து கூட்டு போனாங்கன்னா சின்ன பிள்ளைங்கள ஒரு 5 வயசு தடிக்கா பிள்ளைங்க எல்லாம் கூட்டு போனா எப்படி கூட்டு போங்க, இந்த இடத்துக்கு வாங்க வெளியாயிட்டோம்னா நாங்க லக்கேஜ் ஃபிளைட் போனோடனே நாங்க எல்லாம் செக்இன் பண்ணி வெளியானதோட செக் அவுட் பண்ண கையோட ஒவ்வொரு இடத்துலயும் எங்க சாங்கில இந்த பஸ் பொண்டுரோசில ஏறுனதுல இருந்து நாங்க போய் ஜப்பான் போய் ஒசாக்கால போய் இறங்குற வரைக்கும் அவ்வளவு பத்திரமா பாத்துட்டாங்க. இந்த டூர் கைட்ஸ் வந்து நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்குமா என்னன்னு தெரியாது. பட் ஆனா இவங்க வந்து நம்மள அவ்வளவு ஒரு பத்திரமா கூட்டிட்டு போய் நம்மள கொண்டு வந்து இங்க இறக்குனாங்க. பட் இந்த வேலையில வந்து எம்யூக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டம் நன்றி சொல்லணும். சோ இந்த இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கொடுத்ததுக்கு அண்ட் வந்து பாத்துக்கிட்டா செகண்டரி நான் ஃபிளைட்டே ஏறுந்தில்ல. என் அனுபவத்துல நான் ஃபிளைட் ஏறுந்தே இல்லை. இந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்க வைக்கப்படல. செகண்ட் ட்ரிப் ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து நான் எம்ஏல வந்து லங்காவியில வந்து எனக்கு ஃபிளைட்ல ஏறி போனோம். அதாவது மாஸ் ஃபிளைட்ல ஏறினேன். இது வந்து செகண்ட் ஜப்பானோட நான் சொல்ல வார்த்தையில எப்படி தெரியுமா நாங்க என்ஜாய் பண்ணிட்டு போனோம். காதுல ஒரு பிளாக் போட்டுக்கிட்டு பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு படம்லாம் பார்த்துக்கிட்டு சாப்பாடு கேட்கவே வேண்டாம். வா வா நம்ம எப்படின்னா அவங்க போறாங்க பாருங்க, எப்படின்னா ஆப்பிள் ஜூஸ் கொடுங்க, எனக்கு சுடுதண்ணி வேணும், என்ன நீங்க கேக்குறீங்களோ அங்க எல்லாமே கொடுத்து எனக்கு வேண்டிய சோறு, எனக்கு சோறு ரொம்ப இல்லாம இருக்க முடியாது. சோ அங்க போய் எனக்கு சோறு கிடைச்சிச்சு தெரியுமா. ஃபிளைட்ல வந்து எனக்கு சோறு கிடைச்சிச்சு. சோ அந்த அளவுக்கு நாங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். எப்படின்னா ஃபிளைட்ல போகும்போது நாங்க ஏறிந்து வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரெண்டாவது வாட்டி நானும் என் ஹஸ்பண்ட் தான் ஃபிளைட் ஏறுறோம். என் ஹஸ்பண்டும் இதுக்கு முன்னுக்கு ஏறுந்தே இல்லை, நானும் ஏறுந்தே இல்லை. நாங்க கிளம்பி பண்ணி எங்களோட செகண்ட் ஆனிவர்சரின்னு சொல்லலாம். ஸோ இது செகண்ட் ஹனிமூன் சொல்லலாம். ஸோ அங்க பாருங்க சூர்யா பாருங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணி தூங்குறாரு பாருங்க. உண்மையாவே நான் சொல்றேன் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தோம். அந்த ஃபிளைட்ல வந்து நாங்க எல்லாம் பக்கம் பக்கம் எங்களுக்கு வந்து அந்த டூர் கைஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட ஃபிளைட் பக்கத்துல அந்த சீட் வந்து பக்கத்துல இப்ப என் பக்கத்துல வந்து என்னோட ஃபவுண்டர்ஸ் பிளான்டேம் ஷர்மிளா மணி உட்கார்ந்தாங்க. இந்த பக்கத்து வந்து ஃபவுண்டர்ஸ் பிளான்டேம் தினேஷ் அண்ட் சூர்யா. ஸோ இவங்கெல்லாம் இங்க உட்காந்தாங்க. ஸோ நாங்க நடுவுல உண்மையாவே வந்து நாங்க சந்தோஷமா அந்த இடத்த வந்து நாங்க போனோம். எப்படின்னா பேசிக்கிட்டு சூர்யா வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு அவரு ஒரு பக்கத்து பார்க்கணுமே எங்களோட சாப்பாடு எல்லாம் நான் ஒண்ணு சாப்பிடல, எனக்கு வேண்டாயா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா ஓகேக்கா கொடுங்கக்கா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவர்கிட்ட கொடுத்துட்டோம். ஆனா அந்த அளவுக்கு சாப்பாடு நீங்க பாருங்க நம்மளுக்கு கூட்டிட்டு போறது ஒரு பக்கத்து ஃப்ரீ ஓகேங்களா, ஏன் காசு கொடுத்தது ஒரு பக்கத்து ஃப்ரீ. ரெண்டாவது அவங்க ஃபிளைட்ல இத்தனை ஹவர் நாங்க வந்து 9 hours வந்து நாங்க ஜேர்னி போயிட்டு இருக்கோம். அதுல வந்து எங்களுக்கு சாப்பாடு பிள்ளைங்களுக்கு வந்து பசிக்குமே எம்ஏ பாருங்க என்னன்னா கொடுக்குறாங்கன்னு. பிள்ளைங்களுக்கு பசிக்கும், அவங்களுக்கு டீ பிரேக் வேணும், சாப்பாடு வேணும். ஃபிளைட் ஏறிச்சு பாருங்க. ஏறி ஒரு 1 hour தண்ணி வந்துட்டே இருக்கு. அப்புறம் இன்னொரு 1.5 hour 2 hours கிட்ட சாப்பாடு வந்துருச்சு. சாப்பிட்டுக்கிட்டே நீங்க என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எம்இ கொடுக்குறாங்க. ஸோ இந்த வேலையில எம்இக்கு வந்து பெரிய பாராட்டம் நன்றி சொல்லணும். ஓகே இதுதாங்க உண்மையாவே நான் எதிரே பார்க்கல. நான் இறங்கும் போது பாருங்க எப்படி ஒரு குழந்தை ஆயிட்டேன்னா, ஏன்னா குளிர் எடுத்துடுச்சு. நான் போய் அங்க ஒசாக்கால இறங்கணுன்னே தலைக்கு மேல அவ்வளவு வெயில் தெரியுமா, ஆனா வெயில் அடிக்குது. ஆனா தலைக்கு கீழே அவ்வளவு ஒரு கூலிங். பிகாஸ் ஏன்னா 4 செல்சியஸ் 4 தான். சூர்யா பாருங்க எப்படினால இறங்குறாரு பாருங்க. அந்த இடத்துல நாங்க இறங்கும் போது நீங்க நான் பாக்குற கை காட்டுறோம் தானே, பாய் காட்டுறோம் தானே, யாருக்கெல்லாம் காட்டுறோம்னு பாருங்க. ஓகே Welcome to Osaka. Hi. Thank you. Hi. Welcome. ஓகே
சோ இங்க வந்து பாருங்க, எம்ஏல எவ்வளவு பெரிய பெரிய ஸ்டாஃப்ங்க இருக்காங்க, எவ்வளவு பெரியவங்க நம்மளோட. ஈவன் வந்து நான் இப்பதான் ஒரு 3 இயர்ஸ் நான் இந்த பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய ஸ்டாஃப் வந்து நம்மள பஸ் விட்டு இறங்குறோம், அவங்க நம்மள வந்து எப்படி வரவேற்கிறாங்க பாருங்க. இந்த வரவேற்பு எங்கெங்க கிடைக்கும்? உண்மையாவே நான் சொல்றேன், ஒரு ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினமா நாங்க இருக்கிறோம். நான் இறங்கி போறேன். பெரிய ஸ்டாஃப் அவங்க யாரு? எவ்வளவு பெரியவங்க அவங்க. அவங்க வந்து எங்களை வரவேற்கிறாங்க. வெல்கம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா நம்மள கை கொடுத்து வரவேற்கிறாங்க. இது நான் உண்மையாவே நான் சொல்றேன், இந்த ஜேர்னி வந்து நான் இங்க பார்த்த கையோட எனக்கு ஒரு கட்டம் கண்ணு கலங்கிருச்சு. ஏன்னா எனக்கு தெரியல, நம்ம வெளிய வெளிய வேலை செய்யறப்ப இந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சிச்சா? சுத்தமா கிடைக்கல. நான் 15 வருஷம் சிங்கப்பூர்ல வேலை செய்யறப்ப எனக்கு இந்த வாய்ப்பு சுத்தமா கிடைக்கல. இங்க எம்பில நான் 3 வருஷம் தாங்க எஃபர்ட் போட்டேன். ரொம்ப நான் எஃபர்ட் போடவே இல்லை. நான் போட்ட ஜேர்னி 3 வருஷம் தான். ஆனா இந்த வரவேற்பை பார்த்து நானே திகைச்சிட்டேன். உண்மையாவே இந்த வேலையில எம்ஏ ஸ்டாஃப் பெரியவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி அண்ட் பாராட்டும் நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. பிகாஸ் என்ன, நான் எங்க இருக்கேன், அவங்க எங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே இது வந்து எப்படின்னா, லஞ்சு நாங்க போனோன்னே எங்களுக்கு வந்து லஞ்ச் கொடுத்தாங்க. இந்த லஞ்ச் எடுக்கும் போது உண்மையாவே சொல்றேன், பேர் என்னமோ சொன்னாரு சூர்யா, பேரு மறந்துட்டேன். அந்த சைனீஸ் அந்த சாப்பாடு பேர் சொன்னாரு. என்னமோ ஒரு பேர் சொன்னாரு, அது எனக்கு வாயில வரல. சோ அப்புறம் அவர் சொல்லுவார், என்ன பேரு? தக்கோயாக்கி. தக்கோயாக்கி. சோ அந்த மாதிரி சாப்பாடு ஜப்பனீஸ் ஸ்டைல்ல. எங்களுக்கு டேபிள் தெரியுமா? எங்களுக்கு டேபிள் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த டேபிள்ல நாங்க உட்காந்து நாங்க குரூப்போட உட்காந்து எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பாடு எல்லாமே. உண்மையாவே எம்ஏ கிட்ட வந்து நான் போறதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு இது கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் அங்க போனதுக்கு அப்புறம் இவ்வளவு விஷயம் எனக்கு கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் ஏன்னா என் ஹஸ்பண்ட் 25+ மேல சிங்கப்பூர்ல வேலை செய்யறாரு. அவரு என்ன இந்த வரைக்கும் இவ்வளவு தூரம் எங்களை கூட்டி போனதே இல்லை. நாங்க இந்த மாதிரி நாங்க அனுபவிச்சதும் இல்லை. சோ கம்பெனில வேலை செஞ்சதுக்கும் இங்க நாங்க எம்ஏல எஃபர்ட் போட்டு 3 வருஷத்துல எனக்கு கிடைச்ச இந்த அனுபவம் உண்மையாவே நான் சொல்றேன், இந்த வேலை எம்ஏக்கு நாங்க ரொம்ப சந்தோஷங்க. பாருங்க அவங்க பேஸ் பாத்தீங்களா, எவ்வளவு சந்தோஷமா கையில கப் எடுத்துட்டு அதை குடிக்கும் போது உண்மையாவே ஃபீலிங் வெரி ஹாப்பி. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டே. அடுத்த ஸ்லைட் போயிடலையா? ஓகே, அங்க வந்து எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு இங்க இருந்து போய் ஜப்பான்ல எங்களுக்கு வந்து ரெக்கனைஸ் கொடுத்தாங்கங்க. ஐயோ, எனக்கு இது பார்க்கும்போது எங்களை எப்படி தெரியுமா கூப்பிடுறாங்க, அந்த பேர் கூப்பிடும்போது வெல்கம் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் ரூபி கலைவாணி அண்ட் காலிடா சொல்லி கூப்பிடும்போது இந்த ரெக்கக்னிஷன் எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா இந்த ரெக்கக்னிஷன் வந்து எனக்கு கிடைக்கல. ஆனா எம்ஏ வந்து ஒரு ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம்க்கு எங்க இந்த இடத்துல ரெக்கக்னிஷன், ஜப்பான்ல யாருக்குங்க ரெக்கக்னிஷன் கிடைக்கும்? வெளிநாட்டுல ஜப்பான் விட்டுருங்க, வெளிநாட்டுல யாருக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும்? எவ்வளவு தூரம் கூட்டிட்டு போய் நம்மளுக்கு பாருங்க, அவங்க பெரியவங்க பக்கத்துல நின்று நம்ம கூட படம் பிடிச்சி நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்குறாங்க. ரியலி ஐ வெரி ப்ரௌட், ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் வீட்டுக்கார் கோட்டு போட வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டது இந்த இடத்துல நான் பார்க்கும்போது உண்மையாவே நான் சொல்றேன், கோட்டு போட்டு அவர் இந்த படத்துல பார்க்கும்போது நான் இந்த இடத்துல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் தேங்க்யூ சோ மச் எம்ஏக்கு இந்த வேலையில ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டே நாங்க போயிட்டோம்ல, ரெக்கக்னிஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு, சாப்பிட்டோம், வயிறு நிறைச்சிட்டோம். அடுத்தது எங்களை வந்து டூர் கைட் கூட்டிட்டு போறாங்க. இங்க பாருங்க எங்க மூஞ்செல்லாம் பாத்தீங்களா, எங்கேயாவது சோகமா இருக்குமா பாத்தீங்களா? எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஒரே ஆட்டம். நாங்க 7 பேருமே அங்க போய் குழந்தையாயிட்டோம். எது பெருசோ, நான் அவ்வளவு பெரிய பிள்ளை, நானே குழந்தையாயிட்டேன். 40 வயசு கழுது குழந்தைன்னுவாங்களே, அந்த மாதிரி குழந்தையாயிட்டேன். என் 3 பிள்ளைங்களுக்கு நான் இன்னும் குழந்தையாயிட்ட மாதிரி இருந்துச்சு. சோ அடுத்தது வந்து நம்ம போலாம். பாருங்க எவ்வளவு சந்தோஷம். பாருங்க இந்த முகத்தெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்களேன், அந்த என்ஜாய் பண்றது. பிகாஸ் ஏன்னா என்ஜாய் வந்து நம்ம சொந்த காசு கொடுத்து போல, என்ஜாய் வந்து நான் சொந்த காசு கொடுத்து செலவு பண்ணல, இங்க வந்தவங்க எல்லாருமே சொந்த காசு செலவு பண்ணல, எதுவுமே இல்ல. போனதுக்கு எல்லாமே எம்ஏ காசு. அப்ப எம்ஏ காசுல போனா இவ்வளவு சந்தோஷமா இருப்போமா இல்லையா? எப்படி இருக்கு பாருங்களேன் அந்த முகத்தை. நானும் ஆப்லைனும் உண்மையா நான் சொல்றேன், நிறைய வீடியோஸ் இருக்கு, நானும் போஸ்ட் பண்ணல. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம், நானும் ஆப்லைனும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அவ்வளவு சந்தோஷம் என் முகத்துல. அவங்க என் ஆப்லைன் பாருங்க, என்னை கூட்டு போன சந்தோஷம். ஐயோ ஏபியோ கூட்டு போயிட்டேனே, அந்த சந்தோஷத்துல பாருங்க அவங்க முகத்துல பாருங்க எவ்வளவு சந்தோஷம்னு. சோ குரூப் பிக்சர் எம்ஏ கூப்பிட்டு நம்மள படம் பிடிக்கிறது, குரூப் பிக்சர் பிடிச்சாங்க.
அந்த அந்த இடத்துல வந்து ஜப்பான்ல வந்து பெரிய அந்த எப்படி சொல்லுவாங்கன்னா பிரபலமான இடம், ஒசாக்கால பிரபலமான இடம் அந்த இடம் தான். அந்த இடத்துல பாருங்க ஒரு மனுஷன் நிக்கிறாரு பாருங்க, அதுதான் வந்து அந்த இடத்துல வந்து பிரபலமான இடம்னு சொல்லுவாங்க. சோ ஒசாக்கால எல்லாருமே வந்தாங்கன்னா அந்த இடத்துல நின்று ஒரு படம் பிடிக்கிறது, பிக்சர் எடுக்கிறது அண்ட் வீடியோஸ் எடுக்கிறது அந்த இடத்துக்கு கூட்டு போனாங்க. பாருங்க எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் ஊர் கூட்டு போய் அந்த இடத்துக்கும் எங்களுக்கு அவ்வளவு செலவு பண்ணி டூர் கைட் வந்து எங்களுக்கு எப்படி கூட்டிட்டு போனாங்கன்னு பாருங்க. இந்த பிக்சர்லாம் பாருங்க, நாங்க அங்க போய் தான் கப்பல்ஸ் பிக்சர்லாம் பிடிச்சோம். இதுக்கு முன்னுக்கு நாங்க இந்த படம்லாம் பிடிச்சிருக்க மாட்டோம். ஓகே நெக்ஸ்ட் போயிடலாம். ஏன் ஓகே ஓகே. சோ டூர் கைட் வந்து எங்களுக்கு கூட்டு போய் இந்த இடம்னு எல்லாம் சொல்லி எங்களுக்கு வந்து நிறைய இடத்த ஷேர் பண்ணி எங்களுக்கு நிறைய விஷயம் ஷேர் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க, ஓடிடாதீங்க, அடுத்தடுத்து வராங்க. தேங்க்யூ சோ மச் இந்த வேலையில. தேங்க்யூ எம்ஏ ஆல்சோ. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அவங்க வந்து பாத்தீங்களா, அவங்க வந்து எவ்வளோ வந்து எக்ஸைட்டடா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து இது நாங்க நேர்லயே கேட்கும்போது எங்களுக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. அவங்க வந்து ஆக்சுவலி அவங்க பாருங்க, அவங்களே சொல்றாங்க அவங்களே குழந்தையா ஆயிட்டாங்க அப்படின்னு. ஸோ அவங்கள மாதிரி நம்மளும் வந்து வெரி சூன் ஏஎல்எஸ்க்கு வந்து குவாலிஃபை பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைமரே வந்து எவ்வளவு எக்ஸைட்டடா ஷேரிங் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவரு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டைம், ஓகே, செகண்ட் டைமும் வந்து ஏஎல்எஸ் ட்ராவல் பண்றாங்க. ஸோ இவரோட ஷேரிங்கும் வந்து நம்மளுக்கு இன்னும் கேட்க இன்னும் எக்ஸைட்டடா இருக்கும். ஸோ அவங்க என்ன ஷேர் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம வெல்கம் பண்ண, கண்டிப்பா நம்ம வெல்கம் பண்ணணுமா இல்லையா? இன்னும் நிறைய ஃப்ளவர்ஸ் ஃபயர் அப்படி கொடுத்தாதான் வந்து அவர் வந்து ஷேரிங்கே பண்ணுவாரு. ஓகே, நம்ம சேட் பாக்ஸ் பாருங்க, ரொம்ப ரொம்ப எம்டியா இருக்கு. நிறைய ஃப்ளவர்ஸ், நிறைய நம்ம நெக்ஸ்ட் ஸ்பீக்கரை வந்து வெல்கம் பண்ணோம். ஓகே, ஸோ விதவுட் டிலே லெட்ஸ் வெல்கம் அவர் நெக்ஸ்ட் ஸ்பீக்கர், நம்ம செகண்ட் டைமர் ஏஎல்எஸ் ட்ராவலர். ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் ஃபவுண்டர் பிளாட்டினம் சூர்யான்னு. Thank you so much. Thanks a lot. Thank you. Okay, so என்னோட ஷேரிங் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே முடிச்சிட்டாங்க. சூப்பரா வந்து கலைவாணி அக்கா அவங்க ஷேர் பண்ணது நிறைய கேட்டீங்க. ஆனா எனக்கு வந்து இங்க நிறைய பேர் வீடியோலாம் திறக்காம இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் வீடியோ திறந்தீங்கன்னா நாங்களும் காட்டுறதுக்கு ஆர்வமா இருப்போம், நாங்களும் பேசுறதுக்கு ஆர்வமா இருப்போம். உங்க வீடியோஸ் எல்லாம் திறங்க பார்ப்போம். யாரு இப்ப வீடியோ திறந்து ஃபுல் டே இன்னைக்கு கீழே என்னது நம்மளுடைய ஜூம் முடிகிற வரைக்கும் வீடியோ திறக்கிறீங்களோ 1000 PV உங்களுக்கு 1000 PV கொடுக்க போறாங்க. 1000 PVக்கு ஆர்டர் வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஈஸ்பிரிங் ஆர்டர் வருது உங்களுக்கு. வீடியோ திறங்க. யார் வீடியோ திறக்கிறாங்களோ அவங்களுக்கு 1000 PV இன்னைக்கு மசோ. இப்ப மசோ 1000 PV மசோ. வீடியோ திறங்க 1000 PV மசோ. பாத்துட்டு இருக்கீங்க தானே? அவ்வளவு அழகா என்னென்னமோ பாத்தீங்களா? அவங்க பேசுனதெல்லாம் பாத்தீங்களா இப்படி தலையாட்டுங்க பாப்போம். பாத்தீங்களா அக்கா காமிச்சதெல்லாம் வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் காமிச்சாங்கல்ல. சோ அவ்வளோ எக்ஸைட்டடா இருந்தது. இது நான் வந்து ஏஎல்எஸ் டிராவல் பண்றது தடவை, ஆனா ஏஎல்எஸ்க்கு குவாலிஃபை பண்றது 2வது தடவை. ஓகேவா? சோ இஸ்தான்புலுக்கு குவாலிஃபை பண்ணோம். பட் டியூ டு அங்க வந்து சில இஷ்யூஸ்னால போக முடியல. பட் எம்வே பேட் 25,000 25,000 வெள்ளி கேஷ் கொடுத்துட்டாங்க எனக்கு. இது என்னோட செகண்ட் டைம். ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைமரா டிராவல் பண்றேன் எம்வி கூட. சோ நானே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன், ரொம்ப சந்தோஷம். நான் அழுதுட்டேன். எம்வி வந்து வெல்கம் பண்ணும் போது நம்மளெல்லாம் வந்து வெளிநாட்டுல வர வைக்கிறாங்களே. நான் ஒரு சாதாரண கம்பவுண்ட்ல இருந்து வந்த பையன், என்ன வெளிநாட்டுல இருந்து வர வைக்கிறாங்களே, என்ன எந்த காசுமே கட்டாம, ஹோட்டலுக்கு காசு கட்டல, பிளைட்டுக்கு காசு கட்டல, அங்க போய் ஷாப்பிங்க்கும் 34,000 yen 1000 வெள்ளி மலேசியா காசு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அப்ப என்னடா எதுவுமே நம்ம பண்ணலையேன்னு அந்த ஒரு குழப்பத்திலே போனேன். ஆனா அவ்வளோ சந்தோஷம், ஒரு பைசா கூட வெளியாக்காம எம்வே எங்களை அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் டே எல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் டே பாத்துட்டீங்கன்னா இந்த ஒரு வருஷம் காலகட்டமா எம்வே எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்களோ நீங்க ஒசாகாக்கு போறீங்க அப்படி ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களோ அப்ப இருந்து அந்த என்ன தெரியுமா அந்த அந்த படம், அதாவது இந்த கஸ்டல் இருக்குல்ல எம்வோட ஒசாக்காவோட கஸ்டல், இதான் ஒசாக்காவோட அரண்மனை, அந்த நாட்டோட அரண்மனை. அந்த படத்தை எப்பயுமே அந்த போஸ்டர்ல நிறைய வந்துட்டே இருக்கும், நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஒசாக்கா எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்ப இருந்து. அப்ப இங்க போய் நின்னோன்னு எனக்கு எப்படி தெரியுமா எம்வி இங்க கூட்டு போனாங்க எங்களை. என்னடா ஒரு வருஷமா நம்ம தரையில பார்த்தத இப்ப நம்ம தரையில பாக்குறோமே, கண்ட முன்னுக்கு நம்ம பாக்குறோமே. என்னது இது ஜப்பான் நாட்டுல உள்ள கஸ்டல நம்மள அங்க கூட்டு போறாங்க. சோ அங்க பாருங்க, நான் போயிட்டு விதவிதமாலாம் படம் பிடிச்சேன், நின்னு படம் பிடிக்கிறேன், குதிச்சு படம் பிடிக்கிறேன். சோ இன்னொன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களை போட்டோ எடுக்கிறதுக்காக எம்வே வந்து 2 போட்டோகிராஃபர்ஸ் அண்ட் 2 வீடியோகிராஃபர்ஸ மலேசியால இருந்து கூட்டிட்டு வந்தாங்க.
தெரியுமா? சோ இது எங்க நடக்கும்? நாங்களும் சில டிராவல்ஸ் போயிருக்கோம். நான் வந்து எம்வேக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வெளிநாட்டுக்குன்னு டிராவல்ஸே பண்ணியிருக்கேன். சோ நாங்களும் சொந்தமா போனப்போலாம் நாங்களே தான் போட்டோ பிடிச்சுக்கிறோம். என்ன வந்து ஃபவுண்டர்ஸ் பிடிச்ச ஷர்மிளா பிடிப்பாங்க, அவங்கள நான் பிடிப்பேன், இந்த மாதிரி தான். ஆனா இங்க ஒசாக்கா போனோன்னே எம்வே கூட டிராவல் பண்ணோன்னே ஆ, எங்க போய் நின்னாலும் அவங்க இருக்காங்க, போட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க நம்மள பிடிக்க. நீங்க எந்த போட்டோஸ் பார்த்தாலும் இது இருக்கும். எம்வேன்னு லோகோ இருக்கும், ஒசாக்கான்னு லோகோ இருக்கும். இது எல்லாம் போட்டோகிராஃபர்ஸ் பிடிச்சது. நீங்களே டிராவல் பண்ணாலும் இந்த மாதிரி கூட்டிட்டு போவீங்களா போட்டோகிராஃபர்ஸா பர்சனலா? எங்களுக்கு பர்சனலா போட்டோகிராஃபர்ஸ் வந்திருந்தாங்க தெரியுமா? சோ அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட், அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ அதனால நின்னெல்லாம் போட்டோ பிடிக்கிறது இல்ல, எப்பயுமே குதிச்சு குதிச்சு தான் போட்டோ பிடிக்கிறது. இங்க பாருங்க, நம்மளுடைய கலைவாணி அக்கா, ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் கலைவாணி, கால்டாஸ், ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் ஷர்மிளா மணி, இவங்கெல்லாம் வந்து கப்பல்லாம் பிடிச்சாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கப்பல்லாம் சிங்கிளா போனதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், குதிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட். அந்த இடத்த நேர்ல பார்த்தோன்னே இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம்லாம் பாருங்க, எல்லாரும் கப்பலா வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ இந்த மாதிரிலாம் விதவிதமா இங்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்க முடியாது. இங்க எங்கெங்க போய் முன்னிக்கெல்லாம் பிடிக்கிறது. ஸோ நாங்க ஒசாக்கா காஸ்டல்ல போயிட்டு நாங்க பிடிச்சோம் அந்த மாதிரி இந்த மாதிரி போட்டோ. நல்லா இருக்கா? சின்ராச தனியா விட்டுட்டாங்க. ஆனா சின்ராஸ் விடுவாரா? குடும்பத்தை பிரிச்சு பெண்கள் இங்கிட்ட ஆண்கள் இங்கிட்டன்னு சொல்லி நான் நடுவில் நின்று போட்டோ எடுத்தோம். சோ இந்த டைம்ல வந்து ரொம்ப ஃபன்னா இருந்தது. இங்க அதெல்லாம் நடக்காது. வி ஆர் சைட் லைன்ஸ். இங்க பிசினஸ் ஃபோக்கஸ் பண்றோம். ஒரு வருஷம் பிசினஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு வாரம் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் தெரியுமா? வேற நாட்டுல வெளிநாட்டுல காசே வெளியாக்காம நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு ஃபேமிலியா ஒரு ரொம்ப ஃபேமிலியா ஆயிட்டோம். நாங்க ஆல்ரெடி இங்க நல்லா நாங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான். பட் அங்க போனோம்னா இன்னும் என்னமோ குடும்பத்து ஒன்னா பிறந்த மாதிரியே ஆயிட்டோம். நாங்க அவ்வளோ க்ளோஸ்டா ஆயிட்டோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒன்னா போட்டோ எடுக்கிறது, ஒன்னா சாப்பிடுறது, அவ்வளோ மெமோரிஸ் அங்க நாங்க கிரியேட் பண்ணோம். ஆக்சுவலி வெளிநாட்டுல இங்க இருந்து அது கிடைக்காது. அதுவும் இல்லாம சொந்தமா போனா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா எம்வே கூட்டு போனோம்னா அவ்வளோ ஹாப்பினஸ் நாங்க கிரியேட் பண்ணோம். இது பாருங்க. அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா கஸ்தல் கூட்டு போயிட்டாங்களா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற வந்து தோடாஜி டெம்பிள்னு சொல்லிட்டு நாரான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க. ஜப்பான்ல நாரான்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு அங்க வந்துட்டு தோடாஜி டெம்பிள் கூட்டு போனாங்க. இது போறதுக்கு எல்லாமே டிக்கெட் தருமா. பட் எம்வே நெவர் ஆஸ்க் அஸ் டு பே. நாமள பே பண்ண சொல்லவே இல்லை. டிக்கெட் எல்லாம் எம்வேவே வந்து எடுத்து வாங்கி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. அங்க கிட்ட போயிட்டோட இந்தாங்க டிக்கெட், உள்ளுக்கு போறதுக்கு டிக்கெட் கேட்பாங்க, நீங்க கொடுத்துட்டு போயிருங்க அப்படிலாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா போட்டோ எல்லாம் பிடிச்சோம். அங்க போயிட்டு பாருங்க, இதெல்லாம் எம்வே பிடிச்சதுதான். இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்க முடியுமா சொல்லுங்க? நம்ம ஃப்ரெண்ட் யாராவது இவ்வளவு அழகா பிடிப்பாங்களா? அதுவும் அந்த கேமரா, அந்த போட்டோகிராஃபர்ஸ், ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர்ஸ், அவங்க எங்க போனாலும் மூல முடுக்குக்கு நிக்கிறாங்க பாருங்க. விதவிதமான போட்டோ. இதெல்லாம் கேண்டிட் இல்ல, நானே போஸ்ட் கொடுத்து பிடிக்க சொன்னேன் அவரை. அப்படி காம்பாங்க அப்படின்னு சொல்லி. சோ ரொம்ப அங்க வந்து சந்தோஷமா இருந்தது ஆக்சுவலி. சோ அதுக்கப்புறம் பாருங்க, நம்மளுடைய கலைவாணி காளிதாஸ் அக்காவும் அண்ணனும் பாருங்க கோயில் முன்னுக்கு புத்தர் கிட்ட. சோ அங்க ஒரு பெரிய புத்தர் சிலை இருந்தது. அவரை போயிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டோம். நாங்க அடுத்த வருஷம் புடாபெஸ்ட் வியன்னாவுக்கு போனோம்னு ப்ரே பண்ணிக்கிட்டோம். சோ அதனால வந்து நல்லா இருந்தது. அந்த இடமும் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப டிவைனாவும் இருந்தது. வேற நாட்டுல ஜப்பானுக்கு போயிட்டு அங்க உள்ள புத்தரை பார்த்தது. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு இடம். இது ரொம்ப பிக்சர்ஸ் எடுக்கல, நாங்க வந்து வீடியோஸ் தான் எடுத்தோம். நீங்க என்ன ஷர்மிலால இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நாங்க நிறைய வீடியோஸ் இதை போட்டிருப்போம். அந்த நாரான்ற இடத்துல வந்துட்டு இந்த டிஎஸ் இருக்குல்ல, அதாவது தமிழ் என்னன்னு தெரியல, டிஎஸ். இது வந்துட்டு அங்க வந்து மான் இது வந்து அங்க வந்து கடவுள் மாதிரி அந்த இடத்த பாதுகாக்க வந்த ஒரு இவங்க எல்லாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபுல்லா மான் தான். இது ஒரு மான் தான் பாக்குறீங்க, ஃபுல்லா மான். இந்த 4 கால் மான் கூட வந்து இந்த 2 கால் மாடு போய் நிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அது துரத்திட்டு வந்துச்சு. இந்த படம் மட்டும் தான் நல்லா கிடைச்சது. சோ நிறைய ஆக்சுவலி ஃபன்னான மெமரிஸ். எங்களுக்கு பிஸ்கட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த மானுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி பிஸ்கட்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கெல்லாம் கொடுக்க சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா எங்களுக்கு சாப்பாடு பாத்துட்டீங்கன்னா ஹாட்பாட், அந்த ஊரோட ஜப்பானீஸ் ஸ்டைல்ல எங்களுக்கு ஒரு ஹாட்பாட் ஃபுட் ரெடி பண்ணியிருந்தாங்க. சோ அங்க பாத்துட்டீங்கன்னா இது வந்து ஹாட்பாட், என்னென்ன வேணுமோ இதுல போட்டு நீங்க இது கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் பிரைவேட் ஹாட்பாட். அண்ட் ஆல்சோ அந்த ஹாட்பாட் முன்னுக்கு இங்க ஒரு பேர் இருக்கும். அந்த மேட்ச் அவங்களோட டேபிள் அழகா என் பேரை வந்து வச்சுட்டாங்க. சோ இப்ப என் பேர் எதுவும் நான் அதுல போயிட்டு உட்காந்து சாப்பிட வேண்டியதான். சொந்தமா டிராவல் போனா இந்த மாதிரி கிடைக்குமா? கிடைக்காது. எம்ஐ கூட போறனால உங்க டேபிள் எது, உங்க டேபிள் முன்னுக்கு அழகா RS சூர்யா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சு நீங்க இந்த டேபிள்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன ஃபுட் வேணும்னு ஏற்கனவே கேட்டுட்டாங்க. உங்களுக்கு வந்து பீஃப் வேணுமா, உங்களுக்கு வந்து சீ ஃபுட் வேணுமாலாம் கேட்டு எங்களுக்கு அந்த ஃபுட்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் டோட்டலி நல்லா என்ஜாய் பண்ணேன். சோ இந்த மீன்,
தூனா சல்மன் இதெல்லாம் வந்து புதுசா இருந்தது. நான் சாப்பிட மாட்டேன், அங்க போய் சிலதெல்லாம் சாப்பிட்டு கத்துக்கிட்டேன் ஆக்சுவலி எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்க பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த என்னது தம்பூரா ப்ரான் இருக்குல்ல, அதெல்லாம் சில்லி சாஸ்ல தானே தொட்டு சாப்பிடுவோம். அந்த ஊர்ல வந்து உப்புல தொட்டு சாப்பிடுறாங்க, பச்சை கலர் உப்பு அவங்களோட அந்த மாதிரி தொட்டு சாப்பிடுறாங்க. சோ கல்ச்சர்ஸ் எல்லாம் நிறைய படிச்சுக்கிட்டோம் அங்க போயிட்டு. சோ அடுத்ததுதான் கலைவனை பாருங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்கல்ல. ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா அவங்க சாப்பிடுறாங்க பாருங்க. ஓகே, அடுத்தது பாத்துட்டீங்கன்னா 3வது நாள் எங்களை எங்க கூட்டிட்டு போனாங்க. நான் 2வது நாள் வந்து விட்டுட்டாங்க. விட்டதுக்கு அப்புறம் அதாவது அந்த அந்த ஹாட்பாட் சாப்பாடுலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்க போனோம்னா திருப்பி ரூம்க்கு வந்து விட்டுருவாங்க ஹோட்டலுக்கு. நாங்க அதுக்கப்புறம் திறந்து விட்ட காலம் மாதிரி எங்க போவோம், ஷாப்பிங். முழு நாளும் ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு மேல எங்களுக்கு ஃபுல்லா ஷாப்பிங் தான். சோ அந்த இடத்த பத்தி அப்புறமேல நினைக்கிற ஷர்மிளா சொல்லிடுவாங்க. சோ 3வது நாள் பாத்துட்டீங்கன்னா நாங்க யூனிவர்சல் ஸ்டுடியோ ஜப்பானுக்கு போனோம். நான் வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோ சிங்கப்பூருக்கு போயிருக்கேன், ஒரு தரம் போயிருக்கேன். எனக்கு வந்து இந்த விளையாட்டுன்னு வந்ததுக்கு அப்புறம் வயசுதான் இப்ப எனக்கு பாத்துட்டீங்கன்னா 25 32 ஆச்சு, சாரி 32. ஆனா வந்து எனக்கு வந்து ஒரு 20 வயசு குழந்தை மாதிரி நானு அந்த இடத்துக்கு போனேன். யூனிவர்சல் ஸ்டுடியோ சிங்கப்பூர் போகும்போது கூட நான் அவ்வளவு என்ஜாய் பண்ணேன். அதுவே என்ன காசே கட்டாம யூனிவர்சல் ஸ்டுடியோ ஜப்பானுக்கு கூட்டு போனா எனக்கு எப்படி இருக்கும். சிங்கப்பூர் போகும்போது ஐ திங்க் 200 ரிங்கெட் போல நான் கட்டினது. சோ அங்க போயிட்டு நம்ம காசு தான் தருமா. ஆனா யூனிவர்சல் ஸ்டுடியோ ஜப்பானுக்கு நான் காசே கட்டாம என்ன கூட்டிட்டு போனா எப்படி இருக்கும், அப்படியே குழந்தையாவே மாறிட்டேன். ஒரு 5 வயசு குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணுவோம், டோட்டலி அந்த மாதிரி தான் இருந்தோம். பாருங்க எங்களுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஹாப்பினஸ். பிகாஸ் வி ஆல் யங்ஸ்டர்ஸ். ஐ டெல் யங்ஸ்டர்ஸ், நம்ம யங்கா இருக்கிற டைம்ல கண்டிப்பா நம்மளோட டிராவல் குவாலிஃபை பண்ணும். நீங்க 40 வயசா 45 வயசா, யூ ஆர் ஸ்டில் யங் தான் என்ன கேட்டீங்கன்னா. கண்டிப்பா குவாலிஃபை பண்ணி கண்டிப்பா போய் ஆகணும். பிகாஸ் இந்த ஒசாக்கா வந்து என்னமோ எங்களுக்குன்னே உருவாக்குற ஒரு டிராவல் மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். பாருங்களேன் கப்பலா எப்படி எல்லாம் போட்டோ பிடிச்சுக்கிட்டாங்கன்னு. இந்த மாதிரி நம்ம கலைவாணி நம்ம ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் ஷர்மிளா மணி கூட பரவாயில்ல, யங் தான். ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் கலைவாணி காளிதாஸ் அண்ணனும் அக்காவும் இந்த மாதிரி நம்ம நாட்டுல போட்டோ பிடிச்சிருப்பாங்களா சொல்லுங்க. ஆனா ஜப்பான்ல யூனிவர்சல் ஸ்டுடியோல எம்வே போட்டோகிராஃபர், ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் பிடிச்ச படம் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. சோ அவங்க எல்லாம் வந்து கப்பலா பிடிச்சிட்டாங்க. நம்ம என்ன பண்றது, நம்மளுக்கு யாரும் இல்லைன்னா நம்ம குதிக்க வேண்டியதுதான். சோ குதிச்சு சந்தோஷமா ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டட். இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் நல்லா விதவிதமான போஸ்ட் இன்னும் நிறைய இருந்தது. நான் நிறைய படம் போடல, என்னோட இன்ஸ்டால இருக்கும். சோ இங்க பாருங்க, நாங்க அந்த அந்த யூனிவர்சல் ஸ்டுடியோக்கு நாங்க போனது வந்து முழுக்க பேட் பை எம்வே, முழுக்க பேட் பை எம்வே. சோ அடுத்த நான் ஸ்டாரிக்ல வரேன். அங்கதான் நிறைய வேர்ல்டு இருக்கும்ல, மினியன் வேர்ல்டு இருக்கும், ஜாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் வேர்ல்டு இருக்கும், சூப்பர் மாரியோ வேர்ல்டு இருக்கும். இந்த மாதிரி இது வந்து என்னன்னா மறந்துட்டேனே, நிறைய வேர்ல்ட்ஸ் இருந்தது. எல்லாத்துலயும் நாங்க போய் கலந்துக்கிட்டோம். எங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான், எந்த ரைடையும் மிஸ் பண்ணக்கூடாது, எல்லா ரைடிலையும் ஏறிடணும்னு. இதுல தண்ணி போடணும்னு சொன்னா பரவாயில்ல, என்ன நனைஞ்சாலும் நாங்க இந்த மாதிரி வாங்கி எல்லாம் போட்டுக்கிட்டோம். எங்க கூட நிறைய டைமண்ட்ஸ் கூட டிராவல் பண்ணாங்க தெரியுமா. சோ ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்க குழந்தையாவே மாறிட்டேன் ஆக்சுவலி. சோ இந்த ஒரு வீடியோ பாருங்க. இவ்வளோ கியூஸையும் கட் பண்ணிட்டு வந்துட்டோம். எதனாலனா எம்மு எங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பாஸ் கொடுத்திருக்கு. விளங்குச்சா வீடியோ, விளங்குச்சா பாத்தீங்களா. சோ எங்களுக்கு யூனிவர்சல் ஸ்டுடியோ ஜப்பானுக்கு போறது மட்டும் இல்லாம அங்க ஒவ்வொரு வேர்ல்டுலயும் அங்க போய் ஒவ்வொரு கேம் விளையாடுறதுக்கும் எக்ஸ்பிரஸ் பாஸ் கொடுத்துட்டாங்க. எக்ஸ்பிரஸ் பாஸ் கொடுத்தாங்க. அந்த ஒரு ஹோல் டீம் எங்களுக்கு மட்டும் இல்ல, எம்வேல அன்னைக்கு செகண்ட் வேவ், ஃபர்ஸ்ட் வேவ் பாத்துட்டீங்கன்னா டிசம்பரே போயிட்டு வந்துட்டாங்க. செகண்ட் வேவ் இப்ப நாங்க ஜனவரி போனோமா இல்லையா, எங்களுக்கு 400 பேர் கிட்ட போனோம். எல்லாருக்கும் ஃபாஸ்ட் லேன் தருமா, எல்லாருக்கும் எக்ஸ்பிரஸ் லேன் கொடுத்துருக்காங்க. இதுதான் யூனிவர்சல் ஸ்டுடியோ ஜப்பானோட வரலாற்றிலே மொத ஒரு கார்ப்பரேட் ஒரு கம்பெனிக்கு வந்து இவ்ளோ ஒரு பண்டலா ஒரு எக்ஸ்பிரஸ் பாஸ் கொடுக்கறதுனா இதுதான் ஹிஸ்டரியா. அதுவும் யூனிவர்சல் ஸ்டுடியோ யாருக்கு கொடுத்திருக்கு தெரியுமா, எம்வே மலேசியாவுக்கு கொடுத்திருக்கு. இது வரைக்கும் யூனிவர்சல் ஸ்டுடியோ யாருக்கும் கொடுத்தது இல்லையா அந்த மாதிரி. இவ்வளவு பேத்துக்கும் ஒரு பாஸ், எக்ஸ்பிரஸ் பாஸ் தர எம்வே கொடுத்திருக்கு. அதுவே எங்களுக்கு ப்ரௌடா இருந்தது. நாங்க அவ்வளவு கூட்டத்தையும் கட் பண்ணிட்டு, அங்க எல்லாம் ஜப்பனீஸ் பீப்புள் எல்லாம் நிக்கிறாங்க, அவ்வளவு கூட்டத்தையும் கட் பண்ணிட்டு நாங்க போய்கிட்டு இருக்கோம். சோ அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா ரைட்லயும் விளையாண்டதும்
பாருங்க எங்க முகத்தெல்லாம் பாருங்க. அதே சமயத்துல எங்க கூட வந்து டைமண்ட் பாலா அண்ட் சுபா ஆல்சோ ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த ஃபுல் டிராவலிங் எங்க கூட செகண்ட் வேவ்ல தான் அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களும் எங்க கூட நிறைய படம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களும் யங்ஸ்டராவே மாறிட்டாங்க. பாருங்க எங்களுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம். யூனிவர்சல் ஸ்டுடியோ ஜப்பான்ல இருக்கோங்க. யூனிவர்சல் ஸ்டுடியோ ஜப்பான்ல இருக்கோம். பாருங்க முகத்தெல்லாம் பாருங்க. டயர்டு, இது ராத்திரி ஆயிடுச்சு. அப்ப கூட முகத்துல ஒரு டயர்ட்ல அப்படியே எக்ஸைட்டட் தான் எங்களுக்கு எப்பயுமே. இது பாருங்க, இந்த மாதிரி போஸ்ட்லாம் அங்க கொடுப்போமா? எங்களை பிடிக்கிறதுக்கு யார் இருக்கா சொல்லுங்க? அங்க எங்க போட்டோகிராஃபர் இருக்காரு, அவர் பிடிச்சிருவாரு. நாளைக்கு மறுநாள் போட்டோ அப்லோட் ஆயிரும். வெரி ஈஸி. இங்க பாருங்க இந்த போட்டோ, இந்த போட்டோலாம் யாருமே எங்களை வந்து போட்டோகிராஃபர் தேடி அந்த அவ்வளவு பெரிய ஒரு யூனிவர்சல் ஸ்டுடியோல மூளைக்கு மூளை நிக்கிறாங்க. டூர் கைட்டா இருந்தாலும் சரி, டூர் கைட் மூளைக்கு மூளை நிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ போட்டோகிராஃபரும் நாங்க எங்க பார்த்தாலும் எங்களை வந்து போட்டோ எடுத்துறாங்க. சோ அந்த மாதிரி இங்கெல்லாம் கிடைக்காது. ஆமாவா இல்லையா? அடுத்தது பாத்துட்டீங்கன்னா எங்களுக்குன்னு தனியா இதுவும் ஒரு விஷயம் தான். என்ன விஷயம்னு பாத்துட்டீங்கன்னா, யுனிவர்சல் ஸ்டுடியோ ஜப்பானோட வரலாற்றிலே மொத பிரைவேட்டா ஒரு கம்பெனிக்கு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா எம்வேக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹால் எடுத்து, அந்த யுனிவர்சல் ஸ்டுடியோ ஜப்பான்குள்ளேயே ஒரு ஹால் எடுத்து எங்களுக்குன்னு இந்த மாதிரி பாருங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. எங்களுக்குன்னு டின்னர்லாம் செஞ்சாங்க. அங்க முன்னுக்கு டான்ஸ் எல்லாம் நடந்தது, மேஜிக் ஷோ எல்லாம் நடந்தது. டின்னர்ல லஞ்சு சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. சிக்கன் அது என்னென்னமோ இருந்தது சாப்பாடு, அவ்வளவு சாப்பாடு. கேக்லாம் நான் ருசிச்சு சாப்பிட்டேன். என்னோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்ல இருக்கும். அவ்வளவு கேக்லாம் ருசிச்சு சாப்பிட்டேன். மாச்சா கேக், ஏன்னா ஜப்பான் வந்து மாச்சா வந்து ரொம்ப பாப்புலர். மாச்சா ஐஸ்கிரீம், மாச்சா கேக் இதெல்லாம் அங்க வந்து ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டேன். இதெல்லாம் பாருங்க நாங்க எல்லாரும் குழந்தையா மாறி எப்படி ஆடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் அது பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம வந்து இங்க பணம் சம்பாதிக்கிற ஒரு எண்ணத்துல போய்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆனா நம்மளுக்குன்னு ஒரு வாரம் ரிவார்ட் கொடுக்குறாங்க பாருங்க. காசே கட்டாம வெளிநாட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு. அப்ப அதை நாங்க என்ஜாய் பண்ணி நல்லா வந்து சூப்பரா இருந்தது. நான் சொல்றேன், எம்வேக்கு இந்த வேலையில ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். அண்ட் ஆல்சோ அதே சமயத்துல எங்க ஆப்லைனுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். அவங்க எங்களை கண்டிக்கலன்னா, அவங்க எங்களை புஷ் பண்ணலன்னு நாங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம். நாங்களும் இந்த ஒசாகா ஜப்பானுக்கு ஃப்ரீயா போயிட்டு வந்திருக்க மாட்டோம். சோ அதனால நாங்க உறுதி எடுத்துட்டோம். இந்த வாட்டி கண்டிப்பா புடாபெஸ்ட் வியனாவுக்கு நாங்க போவோம். கண்டிப்பா நாங்க எக்ஸைட்டடா என்ஜாய் பண்ணுவோம். யாரெல்லாம் எங்க கூட வர போறீங்கன்னு நீங்களும் முடிவெடுத்து செய்யுங்க. சோ இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. வாவ்! எவ்வளவு கிரேட்டா பேசியிருந்தாரு நம்மளோட சூர்யா அண்ணன். ஸோ உண்மை, அவர் சொல்றது உண்மை. அவர் பாருங்க எவ்வளோ எவ்வளோ விஷயம் வந்து ஒண்ணு ஒண்ணா டிஸ்கிரைப் பண்ணி அவங்க எவ்வளோ ஆக்சுவலி இவங்க கூடலாம் போனா ரொம்ப என்ஜாயா இருக்கும். நாங்கலாம் மீட்டிங் சென்டர்லயே வந்து நாங்க ரொம்ப ஹைப்பா இருக்கோம். ஸோ டிராவலிங்லாம் போனா எப்படி இருக்கும்? ஸோ கண்டிப்பா நம்ம வந்து அடுத்து புடாபெஸ்ட், வியன்னாக்கு இன்னும் கொஞ்சம் 7 பேரை வந்து இன்னும் நம்ம ட்ரிப்பிள் அப் பண்ணி நம்ம வந்து ஹோல் டீமே வந்து போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டோம், செகண்ட் டைம் டிராவலர் பார்த்துட்டோம். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா 3வது இல்ல 4வது டிராவல் ஏஎல்எஸ் டிராவல் பண்றாங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? போங்க 4 தடவை போயிருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இவங்களையும் கூப்பிடணும் அப்படின்னா நம்மளோட சேட் பாக்ஸ்ல இவங்களுக்கு இன்னும் நிறைய ஃப்ளவர்ஸ், ரோஸ் அண்ட் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல உங்களுக்கும் பெரிய பாராட்டு. 58 பேர் பாக்குறீங்க இந்த ஷேரிங்க. ஓகே, ஸோ விதவுட் டிலேயிங் லெட்ஸ் வெல்கம் அவர் ஃபவுண்டர் பிளாட்டினம் ஷர்மிளாக்கா. ஹாய், அனைவருக்கும் மாலை வணக்கம். மாலை வணக்கம். என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன், என் பேர் ஷர்மிளா. சோ இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஒசாகாவோட ட்ரிப் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு. சோ தனுஸ்ரீ சொன்ன மாதிரி நான் குவாலிஃபை பண்ணது 4 தடவை. ஆனா அம்பே கூட டிராவல் பண்ணி போனது பாத்தீங்கன்னா மொத்தம் 5 தடவை. ஆமாங்களா இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் வந்து இதே மாதிரி எம்பி இந்த வாட்டி வந்து எப்படி ஃபேமிலி ட்ரிப்னு அரேஞ்ச் பண்ணாங்க, ஃபேமிலியோட நீங்க டிராவல் பண்ணலாம். அதே மாதிரி 2017 அதே மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கும் போது என்னோட பேரண்ட்ஸ் அப்ப வந்து எங்களையே குவாலிஃபை பண்ணி கூட்டிட்டு போயிருந்தாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த டைம்ல சின்ன பிள்ளைங்க நாங்க, அப்ப 23 வயசு, பெரிய பிள்ளைங்க பேரண்ட்ஸோட இதுல வந்து நாங்க வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்ட பிறகுதாங்க இப்படி செய்வாங்களா, அப்படி இப்ப வந்துட்டு போனவங்க எல்லாம் பேசினாங்களே ஆஹா ஓஹோன்னு, அதெல்லாம் அங்க பாத்துட்ட பிறகுதான் நமக்கு தெரிஞ்சிச்சு இந்த எம்பியோட ரியல் வேல்யூ. பார்த்துட்டு வேகமா செய்ய ஆரம்பிச்சுங்க. அதுல இருந்து நல்லா செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்க, நான் போனதுல வந்து எம்பியோட எந்த ட்ரிப் பெஸ்ட் ட்ரிப் கேட்டா என்னால எதுவுமே சொல்ல முடியும். எல்லாமே பெஸ்ட் ட்ரிப் தாங்க. ஏன்னா எம்பி கவனிக்கிறதா இருக்கட்டும், பாத்துக்கிறதா இருக்கும். இன்னைக்கு ஒவ்வொரு தடவை நாங்க போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா, மூளைக்கு எம்பி நின்னாங்க தெரியுமா? ஒவ்வொரு வாட்டி ரூம் திறந்து வரும்போதுதான் நமக்கு வந்து வெளியில சுத்திட்டு ரூமுக்கு வரும்போது கிஃப்ட் மெத்தல் இருந்துகிட்டே இருக்கும். டே 1 கிஃப்ட், டே 2 கிஃப்ட், டே 3 கிஃப்ட், சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லும் போது கேக்குறப்ப வியர்ப்பா இருக்கும். உண்மையாவா? ஆமா, இன்னைக்கு வந்த 2 ஜீவனுங்க எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? அது உண்மைங்க, உண்மை. நீங்களும் உணரணுமா? வந்து பாருங்க. ஓகேங்களா? சரி, இப்ப வந்து என்னோட இதை கண்டினியூ பண்றேன். என்னோட இது பாத்துட்டீங்கன்னா ஓகே.
ஷாப்பிங்க நான் சொல்லிட்டேன், நீங்க எல்லாம் எதாவது பேசவே பேசுங்க, ஆனா ஷாப்பிங்னு வரும்போது மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா எனக்கு பிடிச்ச பாட்டே அதுதான். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்பி வந்து நம்ம சூர்யா சொன்னார்ல, எவ்ரிடே 4 மணிக்கு மேல ஃப்ரீ டைம் கொடுத்துருவாங்க. சொந்த டைம் நீங்க எங்க வேணா போய்க்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து நாங்க சுத்தி பார்க்கும்போது சரி செக் பண்ணும்போது கூகுள்ல எம்பி ஜப்பான் எங்களோட ஹோட்டல்ல இருந்து 35-40 நிமிஷத்துல இருக்கு. போகாம இருப்பீங்களா? இங்கே கேல இருந்தா கூட நம்ம கேலுக்கு போனா கூட எந்த HQ ஒரு வழியா பாத்துட்டு போயிருவோம். அந்த மாதிரி இருக்குமா விடுவோமா? நேரா போனோம், நடந்தே போனோம். நடராஜா சர்வீஸ் தாங்க. அதுல ஒரு நல்ல ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம். நல்ல ஹெல்த் இருக்கறனால எல்லா இடத்துக்கும் போயிட்டு நம்மளால சுத்தி பார்க்கும் பொழுது எனர்ஜி இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால பாத்தீங்கன்னா போனோம், ஜப்பானுக்கு போனோம், எம்ஏயோட ஷாப்புக்கு போனோம். வாவ், அங்க போனோம், நிறைய ப்ராடக்ட், புது புது ப்ராடக்ட் இருக்குங்க. இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸ்லைட்ல பாப்பீங்க, சூர்யா பர்ச்சேஸ் பண்ணாரு, எக்ஸஸ் ட்ரிங்க்லாம் பர்ச்சேஸ் பண்ணாரு, அப்ப நிறைய ஜாமா பர்ச்சேஸ் பண்ணாரு. அப்ப நானும் இங்க உள்ள நூசா பிஸ்தரி ஷாப் ஏதாச்சும் உள்ள பூந்துட்டேன்னா, அது புது ப்ராடக்ட் பாத்துட்டேன்னா அதோட பெனிஃபிட் படிக்காம அது எனக்கு ஒர்க் பண்ணுதா இல்ல எனக்கு அது ரிசல்ட் கொடுக்குமா, அதை நான் பாய்க்க கூடாதா, எனக்கு வயசுக்கு ஏத்த நான் பார்க்கவே மாட்டேன். பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருவேன். அப்படி வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம், எப்படி இருந்தாலும் நம்ம கஸ்டமர் ஷேர் தான் பண்ண போறோம். ஆனா ஜப்பான் போனோன்னே ஏன் தெரியல, அந்த என்ன சொல்லுவாங்க, அதுதான் உணர்வு. அது வந்து நீங்க எங்க பார்த்தாலும் அது உங்களுக்கு என்ன ஒரு உணர்வு. போனேன், உள்ள போனேன், பாஸ்கெட் எடுத்தேன், எந்தெந்த ஜாமான் மலேசியாலிலே எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன். சோ ஹஸ்பண்டுக்கு வந்து எக்ஸஸ் வே புரோட்டீன், கெரட்டின், அது அவர் என்னமோ ஜிம் குடிக்கிறது, அப்புறம் முடிக்கு அடிக்கிற என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே சொல்லிட்டு 2 விதமா எடுத்தேன். அப்புறம் லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் கருப்பு ஜீன்ஸுக்கு நீங்க பாய்க்கலாம் தருவா, அதை கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸஸ் குடிக்கிறது கிரீம் அப்ளை பண்ணிட்டு நம்ம சீக்கிரம் பர்ன் பண்றதுக்கு நிறைய விதம் இருந்துச்சுங்க. எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் ரோசி ஷைன் குடிக்கிறது, அங்குள்ள ரோசி ஷைன் ட்ரை பண்ணேன். சோ பாருங்க, பார்த்த உடனே வாங்கிட்டு வந்துச்சேன். இதுவே நான் வாங்கின ஜாமாவே 800 900 வச்சு தருமாங்க. 800 900 சொல்லி நம்ம வந்து வாங்கணும். ஓகே, சோ அப்புறம் எம்ஏ ஷாப்ல சுத்தி பார்த்தோம். ஒரு கண்ட்ரில ஒரு பெஸ்ட் திங்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி எம்ஏயோட ஜப்பான்ல என்னென்ன இருக்குன்னு நமக்கு பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஷாப்பிங் பண்ணது. அடுத்து பாத்துட்டீங்கன்னா ஓகே எல்லாம் முடிச்சு நைட்டு வந்தோடனே காலா டின்னர் சொல்லுவாங்க. காலா டின்னர் உங்களுக்கு தெரியும், அப்படியே எல்லாரும் ஒரு டீம் உடுப்பு கூட்டு வந்துருவாங்க. நாங்க எங்களுக்கு ஒரு டீம் வச்சுக்கிட்டோம், வெள்ளை கலர் டீம். அது ஏன்னு எங்களுக்கு மட்டும் தெரியும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி உங்களுக்கு தெரியுமாங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னை எங்க ஏத்துனாங்கன்னா அலாஸ்கா குரூஸ்ல வந்து குரூஸ்ல மிடில் ஆஃப் த ஓஷன், நடு கடல்ல ஏறி பின் எடுத்தேன். இவங்க எல்லாருமே எங்க தெரியுமா எடுத்திருக்காங்க, ஒசாகா ஜப்பான்ல எடுத்திருக்காங்க. சோ அவங்க எப்படிமா வர வச்சாங்க, ஒரு டத்தோட வரும் போது கை கட்டிட்டே வருவாங்களே, எல்லாம் ஏறி நின்று அத தாளம் போட்டு அங்குள்ள ஜப்பான் டான்ஸ் போட்டு அந்த அளவுக்கு ஒரு டத்தோ டத்தின் வர்ற மாதிரி பாருங்க, எல்லாரோட முகத்திலயும் அப்படிதான் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. டத்தோ டத்தின் வரும்போது நம்மள ஏஞ்சுன்னு நம்மளே அறியாம கை தட்டோம்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள அந்த அளவுக்கு மேல கொண்டு வந்து அவங்கள ஏத்துனாங்க ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம். சோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரு மேஜில வந்து சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஃபைன் டைனிங் மாதிரி ஒண்ணு சாப்பிடும், முடிச்சிட்ட பிறகு ஒரு பிளேட் எடுத்துருவோம், அடுத்த சாப்பாடு. நான் எல்லா சாப்பாடு சாப்பிட்டேங்க, எல்லா சாப்பாடும் அனுபவிச்சேன். ஏன்னா போறது மணிக்கே மைண்ட் செட் பண்ணிட்டு போச்சு, அங்க போறது நம்ம 5 நாளோ 7 நாளோ அனுபவிச்சுட்டு வரணும். சோ எல்லாமே என்ஜாய் பண்ணோம். என்னோட கூட உள்ள வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. சாப்பாடுல இருந்து உங்களுக்கு தெரியுமாங்க, அங்க ஒரு இதுலயும் அந்த வெயிட்டர்ஸ் எக்ஸஸோட ஃபிளேவர்ஸ் ஊத்தி அங்குள்ள ஜப்பான் ஃபிளேவர்ஸ் போட்டு இப்படி எடுத்து வந்து வேணுமா எங்க வேலை குடிக்கிறது கப்ப வைக்கிறது, குடிக்கிறது கப்ப வைக்கிறது. உண்மையாலுங்க போயிட்டு வந்து ஒரு 2 கிலோ ஏறிட்டோங்க, 2 கிலோ. ஏன்னா சாப்பாடு அவ்வளவு சாப்பாடுங்க. ஓகேங்களா? சோ சாப்பாடு கொடுத்த எம்பி எங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அதோட பாத்துட்டீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் நம்மளோட டே முடிஞ்சது. சோ மறுநாள் வந்து நம்ம கிளம்பி டிராவலிங் பண்ணி வர்ற வரைக்கும் எம்பி வந்து போகும்போது இருந்து பஸ் எடுப்போம், எப்படி எங்களை டெக்கே பண்ணாங்க. அந்த பஸ்ல கால் எடுத்து வச்சுன்னு நம்ம வந்து அவங்களோட அண்டர் கைடன்ஸ் வந்துருமாங்க. நமக்கு தண்ணி குடிக்கிறது, நம்ம பாத்துக்கிறதுல இருந்து சிங்கப்பூர் கஸ்டம் வரைக்கும் வந்து பாத்துக்கிட்டாங்க. சில பேர் நினைப்பாங்க, ஓ ஜப்பான் போய் இறங்கிட வரைதான் டெக்கே பண்ணுவாங்க. கிடையாது, இங்க இருந்து பஸ்ல ஏறிட்டீங்கன்னா நீங்க அவங்க பொறுப்புக்கு போயிருக்கீங்க. சோ அங்கேருந்து கிளம்பி வந்தோம் நாங்க விடியற்கால் 2 மணிக்கு சேர்ந்துருமாங்க. அந்த ஒரு டே கிளம்பி வந்தோடனே ஜப்பானுக்கு கிளம்பி வந்து விடியற்கால் 2 மணி. எம்பி நினைச்சா என்ன செஞ்சிருக்கலாம்னா, நேரம் பஸ் எடுத்துட்டு வந்து எங்களோட இடத்துல விட்டுட்டு பாய் சைனரா சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். பட் எம்பி என்ன செஞ்சாங்க தெரியுமா, நீங்க அவ்வளவு தூரம் கிளம்பி விடிய காலையே நீங்க ஒரு வீட்டுக்கு போவீங்க, டயர்டா இருக்க மாட்டீங்க, எப்படி அப்படியே டயர்டா மூஞ்சலாம் அப்படியே தூங்கி நமக்கு டயர்டா இருக்கும்ல,
அதுக்காக எம்வே எங்களுக்கு ஒரு ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணி சாங்கி வில்லேஜ் ஒரு ஹோட்டல் சாங்கி ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு 15 ஏர்போர்ட் அரேஞ்ச் பண்ணி காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் நாங்க போட்டோ எல்லாம் எடுக்க முடியல சாப்பாடு பார்த்து மறந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளவு லாங்கா அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டு தெம்பா கிளம்பி அழகா வந்திருக்கோம் பாருங்க. இந்த வேலை எம்பிக்கு சிறந்த பாராட்டுங்க. ஏன்னா அவங்க கட் காஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அங்கேயும் அவங்க கிட்ட ஒரு மில்க்ஷேக்கர்ஸ் 700 அந்த ஹோட்டல் எடுத்து கொடுத்து திரும்பாங்க. நமக்கு பக்கம் கொடுக்க அவசியம் இல்ல. ஆனா எடுத்து கொடுத்து நீங்க நல்லா கடைசி நாள் கிளம்பி உங்க நாட்டுக்கு நீங்க போகும்போது நல்லா அழகா நல்லா பிரசன்டபிளா போங்கன்னு சொல்லி எங்களுக்கு டைம் கொடுத்தா ரொம்ப நன்றி எம்பேக்குமே இந்த வேலையில. சோ வந்து இறங்கணும் வந்து சோ யூசுவலி ஒரு டிராவல் முடிஞ்சு வந்தா எப்படி வருவாங்க, கடுப்பா வருவாங்க, இல்லன்னா பேக்கத்துக்கு வைப்பாங்க, மூஞ்சே சரி இருக்காது. ஏன்னா பிளானிங் பண்ணி ஓன் ட்ரிப், சொந்த காசு, ஸ்ட்ரெஸ், ஃபிளைட்டை விட்டுருவோன்னு ஒரு டிப்ரெஷனா இருக்கும். இது எடுத்துச்சிங்களா அது எடுத்துச்சிங்களா பார்த்து பார்த்து நம்ம செய்ய வேண்டியது. ஏன்னா இது எல்லாமே எம்ஏ செஞ்சனால எப்படி இறங்கணும் பாத்தீங்களா, ஒரு ஹீரோயின் மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி வந்து இறங்கணும். அந்த அளவுக்கு வந்து ரிலாக்ஸா இருந்துச்சு மைண்டே. ஏன்னா அந்த பொறுப்பெல்லாம் எம்ஏ தான் பாத்துக்கிறாங்க, நம்ம வேலை பேக்க மட்டும் தான் தூக்கிட்டு போறோம். சோ வந்து இறங்கணும்னு எங்க இத்தனை பேர் வந்து நல்லூர்ல அங்க வந்து வெல்கம் பண்ணாங்க. ஆனா சில பேர் வேலைக்காரங்க வர முடியல அவங்களோட. ஆனா இருந்தாலும் எங்க மெசேஜ் மூலியமா வாட்ஸ்அப் மூலியமா போட்டு எங்களை வெல்கம் பண்ணாங்க. ரொம்ப ஹார்ட்ஃபுல், ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வந்தோன்னு என்னங்க செய்வோம், 7 நாள் கிட்டத்தட்ட நீங்க ஒசாக்கா சாப்பாடு, பிளைட்ல உள்ள சாப்பாடு சாப்பிட்டுருப்பீங்களா இல்லையா? வந்தோடனே மலேசியன் ஸ்டைல்ல தமிழ் சாப்பாடு, வாழை இலை சாப்பாடு தான் சாப்பிட இருப்பீங்க. போனங்க வந்தோடனே வாழை இலை சாப்பிட போனோம். அங்க எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸுங்க. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு பாக்கலாமா? வந்தோடனே எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இது வந்து டான்ஸ் தருவாங்க. ஒசாக்கா மேரின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுக்கு வந்து நாங்க ஒசாக்கால வந்திருக்கலாம், அந்த பாட்டு ரீப்ரசென்ட் பண்ணி ஒரு டீம் வந்து ஆடுனாங்க. இதை யார் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா எங்களோட ஃபவுண்டர்ஸ் எம்எல் கார்த்திகேயன் விஜய் தான். இந்த வேலையில அவங்க சிறந்த பாராட்டுங்க. உண்மையில மனசார சிறந்த பாராட்டு கொடுக்குறோம். ஏன்னா நாங்க வந்த பிறகு எங்களை எப்படி கவனிக்கிறாங்க பாருங்க. அது மட்டும் வந்து எங்களுக்கு இது மாதிரி ஒரு ட்ரீட் டான்ஸ் எல்லாம் கொடுத்து எங்கள் கண்ணெல்லாம் சொல்லுவாங்க கண் கவர்றதுக்கு சில விஷயங்கள்லாம் செஞ்சு உண்மையில இந்த வேலையில வந்து ஆப்லைன் தாங்க. நமக்கு உண்மையிலே சொல்றேன், எந்த இடத்துலயும் ஆப்லைன் சொல்றேன்னு நமக்கு என்ன பிடிக்கும், என்ன செய்யணும், நமக்கு என்ன பெஸ்ட்னு ஒரு ஆப்லைனால் மட்டும்தாங்க அதை செய்ய முடியும், கொடுக்க முடியும். அதனால எப்பவுமே உங்க ஆப்லைன் கட்டியா பிடிச்சிக்கோங்க. இப்ப நான் பிடிச்சனால தானே 4வது அப்படியும் ட்ரிப்புக்கு போக முடிஞ்சாமங்க இல்லையா? சோ ஆப்லைனா கட்டியா பிடிச்சிக்கோங்க. சோ அவங்களோட ஒரு சின்னதா ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸ்லைட் அடிச்சிடலாம். சோ ஓவராலா பாத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரிப். அது மட்டும் இல்லாம பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரே ஒரு சொல்லி விஷயத்தை முடிச்சுக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம இத்தனை ட்ரிப் போயிட்டு வந்திருக்கோம்னா இது எதோட பிரதிபலிப்புனா 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன போட்டோமோ உழைப்பு, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன உழைப்பு போட்டீங்களோ அது இன்னைக்கு பிரதிபலிக்கும். சோ இன்னைக்கு உங்களால போக முடியாது, நீங்க 3% இருக்கலாம், 6% இருக்கலாம், புதுசா நேத்து தான் சைன் பண்ணிருக்கலாம், இவங்களா போயிட்டாங்களே நான் எப்ப போறேன், எனக்கும் ஆசையா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்களும் எங்களை மாதிரி உழைங்க, உழைப்ப போடுங்க. உழைச்சவங்க நம்மளால முடியும், சாதிக்க முடியும். இந்த போனோம் 7 பேர் நாங்க காமிச்சிட்டோம். நாங்களாம் உழைப்பு போட்டவங்க தான். கோவிட் டைம்லயும் வீட்டுல இருந்தாலும் நாங்க உழைப்பு போட்டோம். அதுதான் இன்னைக்கு வந்து பிரதிபலிக்குது. கண்டிப்பா நிச்சயமா உங்களால முடியும். ஏன்னா புடாபெஸ்ட் வந்து ரொம்ப கிட்ட இருக்கு, இன்னும் எத்தனை மாசம் தான் இருக்கு. யார் யார் ஆன் த ட்ராக் இருக்கீங்களோ ஃபைட் பண்ணுங்க, கிட்ட வந்து விட்டக்கூடாது. உங்களால நிச்சயம் முடியும். நாங்க போன மாதிரி நீங்க இந்த ட்ரிப் அனுபவிக்கணும். இன்னும் பெருக நம்ம தமிழர் இந்தியன்ஸ் வந்து ஒரு கூட்டமா நம்மளால போக முடியும். பிகாஸ் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய மலாய்க்காரங்க பிள்ளைங்களை எத்தனை பேர் 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க குவாலிஃபை பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. மலாய்க்காரர் கூட்டிட்டு இருக்காங்க, சீனங்க அவங்களுக்கு அம்மா கூட்டிட்டு இருக்காங்க, அப்புறம் மாமியார் மாமனார்
ஃபாதர் இல்ல மாதர் இல்ல குவாலிஃபை பண்ணி கூட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நிச்சயமா நம்மளால முடியும். உழைப்பு போடுங்க. இதே மாதிரி ட்ரிப் பாருங்க 23 வயசுல நான் போனேன். இப்ப எனக்கு 32 வயசு. நான் போயிருக்கேன். அடுத்த மறுபடியும் இதே மாதிரி ஃபேமிலி ட்ரிப் கொடுப்பாங்க. அதை நினைச்சு அதை எப்படி மனசுல வச்சு உழைப்ப போட்டுட்டீங்க. கண்டிப்பா நிச்சயமா உங்களால முடியும் சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைமண்டுக்கும் என்னோட ஆப்லைனுக்கும் நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.